உடல் அமைதி, பிராண அமைதி, மன அமைதி, புத்தியின் அமைதி, மனதிற்கு பாவனைகளை கொடுத்தல், அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளுதல், அசங்கோகம், சாந்தோகம், அடுத்து விராட் உபாசனா. அதில் இன்று நாம் சிந்திப்பது இறைவன் இந்த உலகத்திற்கு நிமித்த காரணம் மட்டுமல்லாமல் உபாதான காரணமாக இருப்பதால் ஒரு படைப்பில் உபாதான காரணமாக இருப்பது அந்த படைப்பு முழுவதும் வியாபித்து இருக்கும் என்ற யுக்தியின்படி எவ்வாறு பானை என்பது படைக்கப்பட்டது என்றால் அதனுடைய உபாதான காரணம் பானை முழுவதும் வியாபித்திருப்பதைப் போல் உண்மையில் பானை என்ப ஒன்று அங்கு இல்லை, இருப்பது களிமண் மட்டுமே என்பதைப் போல் இறைவன் உபாதான காரணமாக இருக்கிறேன் என்று சொல்வதால் நான் காணும் கேட்கும் உலகம் அவரை தவிர்த்து வேறு அல்ல. இதுவே இறை காட்சி, ஈஸ்வர தர்சனம். இறைவனை தேடி நான் எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகில் எதை கண் திறந்து பார்த்தாலும், காது கொடுத்து கேட்பது அனைத்தும், சுவைப்பது அனைத்தும்
நுகர்வது அனைத்தும், ஸ்பர்ஷிப்பது அனைத்தும் அந்த ஈஸ்வர தத்துவம். இதுவே இறைவனின் காட்சி. இறைவன் எங்கு இருக்கிறார் என்பது தவறான கேள்வி. இறைவன் எங்கு இல்லை. இந்த ஞானத்தை அபியாசம் செய்யும்போது அது உணர்வுக்கு கிட்டும். என் மனதில் உள்ள விருப்பு வெறுப்புகளினால் நான் உலகை வேறாகவும் இறைவனை வேறாகவும் கண்டு கொண்டிருக்கிறேன். மனதிலுள்ள அழுக்குகள் நீங்கி வேதாந்த கருத்துக்கள் உள் நிற்கும் போது நமக்கு இந்த உண்மை புலப்படும். உண்மை புலப்படாத வரை பெற்ற ஞானத்தை அபியாசம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே விராட் உபாசனா இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். மனம் விரிய வேண்டும். அதற்குத்தான் விராட் உபாசனா. முறைப்படி இவ்வாறு சிந்தித்ததற்கு பிறகு, உடல் அமைதிக்கு பிறகு சிந்தித்ததற்கு பிறகு மானச ஜபத்தை மேற்கொள்கிறோம். ஓம் நம சிவாய. மெதுவாக இந்த மந்திரத்தை கூறிக்கொண்டு அமர்ந்திருக்கவும். शांति
சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். கைகளை உரசி கண்களை வைத்து கண்களை மெதுவாக திறக்கவும். இத்துடன் இந்த தியான பயிற்சியை நிறைவு செய்து கொள்ளலாம்.